சஷ்டி திதியை இந்த திதியில் பிறந்தவங்களோட தன்மைகளை பார்த்திங்கன்னா, சஷ்டி திதியில் முருகன் பிறந்தா, முருகன் சஷ்டி ஏன் சம்பந்தம்னா, கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் பண்ணார்னு ஒரு விஷயம். இந்த சஷ்டி திதியோட தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாயினுடைய அருள் நிறைந்தவர்கள், அம்மா சப்போர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய, இந்த பிறந்தவங்களே அம்மா சப்போர்ட்டு தான், அம்மா தான் அவங்களுக்கு பலமாகவே இருப்பாங்க. ஒரு கூட்டத்திற்கு தலைவனாகவே இருக்கிறது. இன்றைக்கி சொன்னோன்னா ஹெச்ஆர்னு சொல்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன், மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். சஷ்டி திதியினுடைய தெய்வமே முருகப்பெருமான் தான். முக்கியமாக வேல் வழிபாடு அப்படிங்கிறது சஷ்டி திதியினுடைய இது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னா, அப்போ சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் நமக்கு இந்த குழந்தை பேரை கொடுக்கக்கூடியது அப்படின்னு. முக்கியமாக கந்த சஷ்டியில் இருந்தால் ரொம்ப விசேஷம் சொல்கிறாங்க. வெறும் கந்த சஷ்டியில் அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சஷ்டியில் விரதம்.